நேத்து ஒரு சூப்பர் 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 மூவி ஒண்ணு பார்த்தேன். நூறு சாமி. ரொம்ப ரொம்ப அழகான படம். பல லட்ச பெண்கள் சொல்ல போனா இன்னைக்கு நிறைய டிவோர்சஸ் இருக்காங்க, விடோஸ் இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டம் அந்த பெண்ணோட இடத்துல இருந்து காமிச்ச படம். நிஜமா டைரக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு சொல்லியே ஆகணும். அந்த படத்தை பார்க்கும்போது பர்சனலா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. என்ன பாக்குற மாதிரி இருந்துச்சு நிறைய சீன்ஸ் எல்லாம். ஏன்னா ஆஹ் கையில குழந்தையோட நிறைய பேர் பிரச்சனை இல்லை. ஏன்னா சொத்துக்காக கல்யாணம் பண்ணி இப்ப என்னெல்லாம் வந்து சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணாங்க. 1 கிலோ நகை போட்டாங்க. கல்யாணமா 4 மாசத்துக்கு ஒரு செயின் கூட இல்லாம ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி நிறைய டார்ச்சர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கும் போது ஒரு கட்டத்துச்சு என்னடா லைஃப் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். ஆஹ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க நம்மள பார்த்து பார்த்து இருந்து என் பையன் ஆக்சுவலி நான் கையில குழந்தையோட இருக்கும்போது எங்க அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி. இனி என்ன இருக்கு தங்க, உனக்கு உனக்கு குழந்தை இருக்கு, அவனுக்காக நீ பாரு, உனக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம், உன்னை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அம்மாவோட தம்பி ஃபேமிலி, தம்பி குழந்தைங்க, என்னோட அண்ணா அவங்க ஃபேமிலி. அப்ப எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, உனக்கு 6 பிள்ளைங்க இருக்காங்க, உனக்கு யாரும் இல்ல, நாங்க எல்லாருமே இருக்கோம். 6 பிள்ளைன்னு சொல்றது என்னோட தாய்மாமாவோட 3 குழந்தைங்க, என் பையன், எங்க அண்ணனோட 2 பசங்க சேர்த்து சொல்லுவாங்க. உனக்கு 6 குழந்தைங்க இருக்காங்க, உனக்கு என்ன, நாங்க எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்கோர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா வெளியே வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம உங்களுக்கு சொல்ல முடியாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணா 3 மாசத்துக்கு மேல வேலை பார்க்க முடியாது. ஏன்னா அங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நம்ம தனியா இருக்கும்னு தெரிஞ்சா ஜொல்லு விடுறதா இருக்கட்டும், இல்ல டார்ச்சர் பண்றதா இருக்கட்டும், அது மென்டலி டார்ச்சர் கொடுக்கறதா இருக்கட்டும், கட்ட வச்சு போட அப்படின்னு தூக்கி போட்டு வந்துருவோம். அப்ப வீட்டுல சொல்லுவாங்க, என்ன 3 மாசத்துக்கு மேல நீ ஒரு கம்பெனில வேலை பார்க்க மாட்டேன், இல்ல போன சொன்னா 1 மாசம் சம்பளம் வாங்கிட்டு எத்தனை நாள் இருப்பேன், இப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. பட் நான் என்ன கோ த்ரூ பண்ணிட்டு வரேன்றது அவங்களுக்கு தெரியாது. என் பையன் 11th படிக்கும் போது ஒரு பயங்கர சண்டை, எங்க அம்மா கிட்ட ரொம்ப சண்டை போட்டான். எப்படி எங்க அம்மா பத்தி நீங்க யோசிக்காம இருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல அப்படின்னு. அது என்ன, நீ எல்லாம் இருக்கல தங்கம், நீ எல்லாம் வளர்ந்துட்டு நீ பாத்துக்க மாட்டியான்னு. நான் பாத்துக்கிறது இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதை பத்தி யாராவது யோசிச்சீங்களா அப்படின்னு கேட்டு சண்டை போட்டு அப்புறம் என்கிட்ட சொல்லுவோம், அம்மா உங்களுக்கு யாராச்சும் பிடிச்சிக்கணும் சொல்லுங்க மம்மி, நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இனி என்னடா கல்யாணம் பண்ணிக்க முடியும், எனக்கு மம்மிக்கு நீ இவ்வளவு வளர்ந்துட்ட, காலேஜ் போயிட்ட அப்படின்னு. இல்ல மம்மி, நான் காலேஜ் பண்ணது என்னோட லைஃப், ஆனா உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அப்ப எப்பவுமே சொல்லுவோம், யாரையா பாருங்க நான் எனக்கு யாரையும் பிடிக்கல. ஒருவேளை எனக்கு 40-50 வயசுல பிடிச்சிருந்தா, 50 வயசுல பிடிச்சிருந்தா, 60 வயசுல பிடிச்சிருந்தான்னு ஒரு தடவை கேள்வி கேட்டதுக்கு அவன் சொன்னா, எத்தனை வயசுல பிடிச்சாலும் உங்களுக்கான லைஃப் உங்களுக்கு இருக்கு மம்மி, உங்களுக்கு 60 வயசுல ஒருத்தர் பிடிச்சிருக்கனாலும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்ப நான் சிரிச்சிட்டு சொன்னா, அப்ப நீ குழந்தையெல்லாம் உனக்கே பிள்ளைங்களா இருமிடான, அதுக்கு என்ன மம்மி, என் லைஃப் வேற மம்மி, உங்க லைஃப் வேற மம்மி, அதை பாருங்க நீங்க, எனக்காக நீங்க ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க, அது எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு, என்னால அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, உங்களோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் சொன்னது, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என் பையன் கிட்ட, எங்க அம்மா கிட்ட சொல்லி, எங்க அம்மாட்ட சொல்லி எனக்கு பயமா இருந்துச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்க போறது எல்லாருக்குமே ஷாக்கிங். ஷாக்கிங்னா அது எப்படி அக்செப்ட் பண்ணணும் அவங்களுக்கு தெரியல, எங்க அம்மாக்கு அதை எப்படி அக்செப்ட் பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் என் பையன் கிட்ட தான் நான் சொன்னேன் எனக்கு இவ்வளவு பிடிச்ச உடனே. என் பையன் தான் அதை ஹாப்பியா, அவன்கிட்ட நேம் கூட சொல்லல, அவரே கண்டுபிடிச்சிட்டான். யாரு, சத்யாவா அப்படின்னு கேட்டா. ஆமா தங்கம் அப்படின்னு. ஓகே மம்மி, நல்ல சாய்ஸ் தான் அப்படின்னா. ஏன்னா அவங்க லைஃப்ல நிறைய நம்பிருந்தாங்க. சோ அந்த படம் பார்க்கும்போது தயவு செஞ்சு சொல்றேன், பெண்கள்லாம் தனியா இருக்கலாம், அது ஒரு புரட்சி வீரம்னா எல்லாம் இருக்குங்க. நம்ம நிறைய கஷ்டப்பட்டுதான் வெளியே வர்றோம். ஆனா அதுக்கு நம்மளுக்கு அழ கூட முடியாது. நிறைய நேரங்கள்லாம் வந்து பாத்ரூம்ல ஷவரை திறந்து வச்சுட்டுலாம் நான் அழுத நாட்கள்லாம் நிறைய உண்டு. ஏன்னா அந்த டென்ஷன் காமிக்க முடியாது. நம்ம அழுது நம்ம குழந்தைங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஐயோ அதுங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும், சின்ன குழந்தைங்க கிட்ட என்ன சொல்ல முடியும், அம்மா வேலைக்கு போனீங்க, இந்த மாதிரி டார்ச்சர் இருக்கு, இந்த மாதிரி பேசுனாங்க, எனக்கு அந்த கோபத்தை கூட என்னால காட்ட முடியல, சேலரி கிடைக்காது. சோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த சொசைட்டி வந்து கரெக்டா இருக்கு. இது வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன், சிங்கிள் மதர் ரொம்ப பிரைஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு. இல்ல, அது பிரைஸ் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது, தேவையில்லை. ஆனா இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் நிறைய மாறி இருக்காங்க. அம்மாவுக்கு ஒரு லைஃப் வேணும்னு நினைக்கிற குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு இருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த படத்துல இந்த பாஸ்கர்ன்ற கேரக்டர் என் பையனை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா என்னை பத்தி நிறைய கேர் பண்ணி என்னை பத்தி நிறைய யோசிச்சு இன்னைக்கு அவனால என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா சப்போர்ட் எனக்கு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம்லாம் கொண்டாட வேண்டிய படங்கள். சில பெண்கள்லாம் நினைப்பாங்க 50 வயசு ஆயிடுச்சு, என்னங்க இருக்கு, நமக்கு என்னங்க இருக்கு. இல்ல, வேற எதுவும் இல்லைங்க, பிசிக்கல் நீட்ஸ் இல்ல, ஆனா ஒரு மென்டல் சப்போர்ட், ஒரு தனிமைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. யார்கிட்ட பேசினாலும் தப்பு, யார்கிட்ட பார்த்தாலும் தப்பு, ஒரு நட்பா இருந்தவங்க தப்பு, இதெல்லாம் வருங்க. நிறைய பேர் என்ன வந்து டார்ச்சர் ஒரு பர்சன் சொன்னது, எங்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறேன் அப்படின்னு. அப்படியே சிரிச்சு பேசுறது அவ்வளவு பெரிய தப்பா?
மனுஷங்க கிட்ட சிரிச்சு பேச முடியும். சிரிச்சு பேசுறதுனால நீ என்ன லவ் பண்ணணும், நான் ஃபேமிலியா இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றோம். அது எந்த விதத்துல உனக்கு வைஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்குங்க போது நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி எப்படி யோசிக்க முடியும்? ஒரு நண்பனா இருந்தா அந்த அந்த நட்புன்ற வட்டத்துக்குள்ள 99% வரமாட்டாங்க. 1-2 அபூர்வமா இருக்காங்க. நல்ல மனிதர்கள் நிச்சயமா இருக்காங்க. அந்த மாதிரி படம் நிறைய பெயின்ஃபுல். அது பார்க்கும்போது நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் நான் அழுவேன் நானு. சூப்பர் படம், பார்க்க வேண்டிய படங்கள் பாருங்க. இதுல நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மெசேஜ் தான், தயவு செஞ்சு பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், குழந்தைங்க வந்துட்டாங்க அப்படி இருக்கா இல்ல, இந்த குழந்தைங்களும் புரிஞ்சுக்கணும் ஒரு சப்போர்ட் தேவைப்படும், மாரல் சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்றது. தனக்கு ஒரு விஷயம் தேவை இருந்துச்சுன்னா தைரியமா அந்த ஸ்டெப்ஸை எடுக்கணும். இதுல எந்த அசிங்கமும் இல்ல. 50 வயசு நீங்க தனியா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஒரு துணை தேவையா, நிச்சயமா ஒரு பெர்ஃபெக்ட் பார்ட்னரை சூஸ் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட் பார்ட்னரை சூஸ் பண்ணுங்க. எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல. ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுத்துக்கிறது தான் மிகப்பெரிய சவால். இதுல ஒரு ஒரு நபரை தேர்ந்தெடுத்துக்கிறது கூட இல்ல, ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த படத்துல அது அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. செல்வி எழுமலைன்ற கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு விஜய் ஆண்டனி. தி பெஸ்ட் மூவி. மிஸ் பண்ணாம படத்தை பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த மாதிரி பெண்கள் தயவு செஞ்சு ஒரு முடிவு எடுங்க. இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தீங்க, ஒரு அம்மா தனியா இருக்கும்போது இந்த குழந்தைங்க இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அம்மாவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு அது பண்ணி விடுங்க. நான் பார்லர் வைக்கும் போது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல என் பார்லருக்கு ஒரு லேடி வந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. அவங்க விட்டோம். இந்த பையன் 5th 6th படிச்சுட்டு இருக்கான். அப்ப நான் பூட்டிக் மாதிரி வச்சிருந்தேன். நான் கொஞ்சம் செப்பல் ஒரு ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. அடுத்த வாரத்தை அந்த பையன் சொன்னா, உனக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்டான். அப்படி பார்த்தேன், என்னடா கேக்குற, ஏன் அப்படி கேக்குற அப்படின்னு. அந்த லேடி சொல்றாங்க, அவங்க அங்க வில்லேஜ் ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நான் ஒரு பொட்டு வச்சாலும் இப்படித்தான் பேசுவான், நான் ஒரு நல்ல துணி கொடுத்தாலும் இப்படித்தான் பேசுறான், பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, அப்பா இல்ல நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பசங்களே கேக்குறாங்க. அப்புறம் அந்த பையன் கூப்பிட்டு உட்காந்து பேசுனீங்க பாரு, வீட்டுல அண்ணா இருக்கா. அப்ப என் பையன் 9th 10th படிச்சுட்டு இருக்கான். எங்க அண்ணா இருக்கான், ஒரு நாள் என்ன அப்படி கேட்க மாட்டான், என்ன இன்னும் அழகாக்கி பாக்கணும்னு அவன் நினைப்பான். இப்பெல்லாம் பேசக்கூடாது தங்க, அம்மா இல்ல பாவம் இல்ல அப்படின்னு. அப்ப அந்த பசங்களுக்கும் புரிஞ்சுக்காம வீட்டு பக்கத்துல உள்ளவங்க சொல்லி கொடுக்கறது. பட் இன்னைக்கு பசங்க நிறைய மாறி இருக்கிறாங்க. மாறணும், இந்த சொசைட்டி மாறணும். எல்லாருக்கும் ஒரு துணைன்றது வேணும். நேர்மையான வாழ்க்கை, நியாயமான வாழ்க்கை, தெளிவா இந்த சொசைட்டிக்கு நீங்க ஒரு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்க மனசாட்சிக்கு உறுத்தல் இல்லாம வாழ்றீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை எத்தனை வயசானாலும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. படத்தை பாருங்க.